வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 90 வருட காலம் பாழடைந்த பழமையான வணிக வளாகத்தை மாநகராட்சி நிர்வாகம் புதுப்பிக்காததன் காரணம் என்ன? 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முடிவடைந்து பின்னர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எந்த அடிப்படையில் ரெண்டர் வழங்கப்பட்டது? தூத்துக்குடி மாநகரில் உள்ள மட்டக்கடை 25வது வார்டுக்கு உட்பட்ட கோபால் சுவாமி தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் ஒன்று உள்ளது. பழமையான நகராட்சி சந்தை என அழைக்கப்பட்டு வந்த இந்த வணிக வளாகத்தில் உட்புறம் 10க்கும் மேற்பட்ட கடைகளும் வெளிப்புறம் 10க்கும் மேற்பட்ட கடைகள் என சுமார் 20க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த கட்டிடம் சேதமடைந்து பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் பயன்பாடற்ற நிலையில் பூட்டியே கிடப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகரில் பழமை வாய்ந்த வணிக வளாகங்கள், பேருந்து நிலையங்கள் உட்பட அனைத்து புதுப்பிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. ஆனால் பழமையான இந்த வணிக வளாகத்தை மாநகராட்சி நிர்வாகம் மறந்தது ஏனோ? 90 வருட காலமாக இயங்கி வந்த இந்த வணிக வளாகம் புதுப்பிக்கப்படாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்கள் தான் எழுப்புகிறது. இது குறித்து பல அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். முன்னாள் மாநகராட்சி ஆணையராக இருந்த மதுபாலன் நேரில் ஆய்வு செய்து வணிக வளாகம் புதுப்பிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரால் அதனை செயல்படுத்த முடியவில்லை. இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்ததுதான் மிச்சம். மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சேதமடைந்து பூட்டிய நிலையில் உள்ள இந்த வணிக வளாகத்திற்கான ரெண்டர் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முடிவடைந்து பின்னர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே உடனடியாக தனிநபருக்கு அளித்த ரெண்டர் ரத்து செய்து மாநகராட்சி நிர்வாகம் வணிக வளாகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி.